ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா 20 இயர்ஸ் கழிச்சு பாக்குறது வந்துட்டு ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அந்த ஒரு கலர்ஸ், அதாவது இதெல்லாம் வந்து ரீல்ல ஷூட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து ரீமாஸ்டர் பண்ணி ஒரு அந்த கலர்ஸ்ல ஏதோ ஃபில்டர் போட்ட மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அது ஒரு பிரம்மாண்டம் தான். அது வந்து இப்போ ஒரு அந்த பிரியசகி அந்த சாங் இருக்குல்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த மவுண்டைன் ஷாட்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. ஏன்னா அது வந்து நம்ம சின்ன டிவில பார்த்திருப்போம், அதுல அந்த எஃபெக்ட்ஸ் எல்லாம் அவ்வளவு பெருசா தெரிஞ்சிருக்காது. ரொம்ப சாங்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருந்தது. அதுக்காகவே கூட திருப்பி வருவேன்னு நினைக்கிறேன். இது பார்க்கும்போது இதுல சின்ன சின்ன ஃபைட்ஸ் தான். ஃபைட்ஸுக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதனால இதுல வயலன்ஸ் வந்து ப்ரமோட் அந்த டைம்ல வந்து எல்லா ஃபிலிம்ஸுமே அவ்வளவு ப்ரமோட் பண்ணலன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது அந்த சின்ன ஃபைட்ஸ் எல்லாம் இட்ஸ் ஃபைன். அப்ப ஓவராலா லவ் தான் ப்ரமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் a good thing. சூர்யா பெர்ஃபார்மன்ஸ் அப்ப புது ஆக்டர் தான். அவர் வந்து ஒரு 5 years தான் இருந்திருக்கும் அந்த டைம்ல. இருந்தாலும் அவர் அந்த ஒவ்வொரு சீன்லயும் ஒரு டான்ஸ்லயும் இந்த படத்துல எஸ்பெஷலி இந்த படத்துல எல்லா டான்ஸ்லயுமே விஜயவே தூக்கி சாப்பிட்டாருன்னு சொல்லுவேன். அவ்வளவு பியூட்டிஃபுல்லா ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து அவர் எவ்வளவு வாட்டி பிராக்டிஸ் பண்ணாருலாம் நமக்கு தெரியாது. பட் அந்த ஷாட்டை எடுக்கும் போது அவ்வளவு பியூட்டிஃபுல். அந்த ஆடாத ஆட்டம் சாங்லாம் வந்து நம்ம கேட்டிருக்கோம், ஆனா நான் அடிக்கடிலாம் நம்ம பாக்குறது இல்ல. அதை வந்து இப்ப தியேட்டர்ல பார்க்கும்போது அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. நான் ஆக்சுவலா ராம் பண்ணலாம், கண்டிப்பா ராம் பண்ணா வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. நான் ஆக்சுவலா வைஃப் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் வந்தோம். ரொம்ப நல்லா. நான் ஆக்சுவலா மியூசிக்லாம் பண்ணுவேன். இந்த சாங் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி என்னோட சேனல்ல போட்டேன். அப்படியே யுவன் சங்கர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு இந்த ஃபிலிம்ல. அதை அப்படியே பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஓவராலா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெமரி. நிறைய நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் இதுல இருக்கு. நான் சின்ன வயசுல பார்த்தது, என் ஃப்ரெண்ட்ஸோட பார்த்தது, இப்ப எல்லாரும் வேற வேற பக்கம் இருக்கோம். நான் ஆனா என் ஃப்ரெண்டுக்கு இந்த ரீல்லாம் அனுப்பிச்சேன். இதோட ரீ-ரிலீஸ் பத்தி எல்லாம் பேசணும். நாங்க ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதான் நினைச்சு பார்க்கும்போது பழசெல்லாம். தேங்க்யூ. சூப்பர். அதாவது அதான் சொல்றேன், 90s கிட்ஸ் ஆக்சுவலி நானு. ஸோ உண்மையிலேயே ஒரு நாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ்லாம் நிறையாவே இருந்துச்சு அந்த மூவிஸ்ல. அந்த மூவில பார்க்கும் போது எனக்கு அந்த சூர்யாவோட என்ட்ரி ஆகட்டும், ஃபைனல் சீன் அந்த லைலா என்ட்ரி ஆகட்டும், அது அவர் விரக்தியாகி சரி நடந்து போகும்போது யாருமே அப்ப என்ன லவ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கிறப்போ, நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ட்ரி ஆகட்டும், ரொம்ப நல்லா இருந்துச்சு சீன்ஸ் எல்லாம் பாக்குறப்போ. அதாவது அந்த யுவனோட பிஜிஎம் ஆகட்டும், அந்த பிஜிஎம்காவது எஸ்பெஷலி நான் தியேட்டருக்கு ப்ரிஃபர் பண்ணதே. ஏன்னா டிவில பார்க்கும்போது அவ்வளவு சவுண்ட்ல நம்மளால டிவில பார்க்க முடியாது. இதோட பிஜிஎம்ஸ் சின்ன சின்ன மைன்யூட்டான சவுண்ட்ஸும் சரி ரொம்ப அழகா இருந்தது. அந்த ஃபீல்ல மூவியை பாக்குறப்போ ஒரு கம்ப்ளீட்டான மூவி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். புது படங்களே ஃபுல்லா மாட்டேங்குது, ஆனா ரீரிலீஸ் படங்கள் நிறைய ஹவுஸ்ஃபுல் ஆகுது. என்ன மேடம் நினைக்கிறீங்க? ரீரிலீஸ் ஆகுற மூவிஸ் ஏன்னா அது வந்து ஸ்டில் நவ 90s கிட்ஸ் வந்து மூவிஸ் பார்த்துட்டு தான் இருக்காங்க, தியேட்டருக்கு வந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு ஃபீல். யுவன் சங்கராஜா பழைய மியூசிக்ஸ்லாம் பாக்கும்போது குஸ்பம்ஸா இருக்கும். நிஜமாவே இப்போ வந்து அந்த அளவுக்கு இல்ல நீங்க நினைக்கிறீங்களா? மேபி அவர் மறுபடியும் இந்த மாதிரி மியூசிக்ஸ் எல்லாம் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். சூர்யா சார் அப்ப பார்த்ததுக்கு இப்ப பார்த்ததுக்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்க என்ன இருக்கீங்க? பெரிய டிஃபரன்ஸ் இல்ல, ஹி ஸ்டில் தி சேம். படம் நிறைய ஆக்ஷன் படங்கள்லாம் வருது. இந்த லவ் படம் பாக்குறது எப்படி இருக்கு? லவ்ங்கிறது வந்து ஃபாரெவரா இருக்கிற ஒரு விஷயம். சோ அது எப்படி எந்த மாதிரியான சீக்வென்ஸ்ல எடுத்தாலுமே அது கண்டிப்பா ஓடும். அது நாளைக்கு வந்து இந்த படத்தை பார்த்து நீங்க என்ன ஒரு இதுல இருக்கீங்க? இந்த ஆக்சுவலி இந்த மூவி நான் ஹஸ்பண்டோட தான் வந்து பார்த்தேன். ஓகே மேடம், வேற என்ன மேடம் ரிலீஸ் பண்ண நினைக்கிறீங்க? அமீர் சார் படம் வரணும் இல்ல சூர்யா சார் படம்? ஆக்சுவலி இப்ப எனக்கு ஐடியா வரல. எனக்கு ரிலீஸ் ராம் பண்ணாரு. சூர்யா சார் நிறைய படங்கள் இருக்கு. நீங்க இன்னும் வர எது பாக்குறீங்க? சஞ்சய் வந்துருச்சு. சூர்யாவோட தான்ப்பா. என்ன படத்துக்கு நாஸ்டாலஜிக்கா பண்ணுவீங்க பாக்கணும் நினைக்கிறீங்க? பழைய படத்தை பழைய படம் ஐ திங்க் நான் ஆக்சுவலி தலைவர் ஃபேனு. தலைவரோட அண்ணாமலை அண்ட் பாஷா, அதெல்லாம் எப்ப ரிலீஸ் ஆனாலும் தியேட்டர்ல கண்டிப்பா ஹவுஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அது
படம் எப்படி மேடம் இருக்கு? ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுதான் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்ன்ற மாதிரி ட்விஸ்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அழகு, கண் அழகு, ஆக்டிங் வைஸ் சூப்பர், எல்லாமே அழகா இருந்தது. அந்த விண்டேஜ், அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து, அந்த பைக்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரி சூப்பர். இப்பதான் அந்த ஃபீலே வருது. டிவில பாக்குறதுக்கும் தியேட்டர்ல பாக்குறதுக்கும் அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, சொல்லவே வேண்டாம். மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த தியேட்டர்ல கொஞ்சம் மியூசிக் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் கம்மியா இருந்தது. So it was good, quite good. After 25 years ஆமா, அதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இது நான் தியேட்டர்ல பாக்குறது. பழைய படம் பாக்குறது, புது படம் எல்லாம் பாக்குறோம் இந்த இதுல வேற விஷயம் இல்ல. சோ பழைய படம் இதோட ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற ரொம்ப நல்ல ஃபீல் இருந்தது. ஓகே, இனிமே எந்த படம் நல்ல ரிலீஸ்க்கு வரணும்னு வெயிட் பண்ணிட்டு சேம் அது ஃபீல் தான். லவ்ன்றது ஒரே ஃபீல் தானே. சோ ரொம்ப நல்லா இருந்தது. மேடம் இப்ப ரிலீஸ்க்கு வந்து ஆடியன்ஸ் வந்து பெருசா முக்கியம் கொடுக்குறாங்க. புது படம் சிறு படம் ஆள் வர மாட்டாங்க. தெரியலீங்களே, டிஃபரன்ஸ் அதுக்கு நான் என்ன சொல்லணும் தெரியல. ஒருத்தவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். பிடிச்சா வர போறாங்க, பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிட்டு போக போறாங்க. லவ் தாங்க, ஆக்ஷன்ல என்னங்க இருக்கு? சி அது எப்படி சொல்ல தெரியல, அப்புறம் தப்பா போயிடும். வேண்டாம், எனக்கு பிடிச்சிருக்கு. சோ ஐ அம் ஹாப்பி டு பீ ஹியர். இந்த படத்துல சூர்யா சார் டயலாக் என்ன பிடிச்சது? அவ்வளவுலாம் எனக்கு பண்ணன்னு சொல்ல தெரியாதுங்க. எல்லாமே பண்ணலாம், எல்லாரோட படமும் எல்லாருமே பண்ணலாம். அதான் ஒருத்தவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல. சில பேருக்கு லவ் ஃபீல் பிடிக்கும், சில பேருக்கு ஆக்ஷன் பிடிக்கும், சில பேருக்கு த்ரில்லிங் பிடிக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் மைண்ட் செட். எனக்கு மியூசிக்னா பிடிக்கும். எல்லாருமே கண்ணுன்றது ரசிக்க வேண்டியதுதானே. சோ எல்லாருமே ரசிக்கணும், பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும். 90s கேட்டுங்க, கண்டிப்பா யாருக்கு என்ன அது ரிலேட்டடா தானே இருக்கும். 90s தான் ரொம்ப ஜாஸ்தி போகுது. இப்ப எதுக்கு இவ்ளோ ஒரு ஹைப் இருக்கணும்? பழைய பக்கம் பாத்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு? எல்லா மூவிஸ்க்கும் கண்டிப்பா இருக்கும். ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களும் நல்லா ஷேர் பண்ணாங்க. பட் அதுதான் இந்த படம் கம்பேர் பண்ணும்போது அந்த வைப்ல அந்த ஃபீல் தான் இருந்தது, அந்த லவ் ஃபீல் தான் இருந்தது. ஓகே அப்படின்னு படத்துல சூர்யாவோட கேரக்டர் வந்து ரியல் லைஃப் பர்சனோட வந்து கனெக்ட் ஆன பசங்க வந்து எப்படி பாப்பாங்க? அத அவங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும். உங்களோட கேர்ள்ன்ற ஒபினியன்ல வந்து எப்படி நீங்க அந்த மாதிரி எனக்கு புரியல நீங்க கேக்குறது. அந்த மாதிரி பசங்க நிறைய பேர் இருக்காங்களா? அந்த மாதிரி பசங்களா இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க. பொண்ணுங்களும் இருக்காங்க, பசங்களும் இருக்காங்க. இது மாதிரி தியேட்டர்ல பாக்குறது தான் புதுசா இருக்கு. நமக்கு தெரியாதுல்ல, நம்ம எல்லார்கிட்ட பேசினா பழகுனாதான் தெரிய வரும். தேங்க்யூ சோ. நல்லா இருக்கு சார் படம். நம்ம சூர்யா அண்ணா நடிச்சிருக்காரு. ஸோ 23 இயர்ஸ்க்கு அப்புறம் ரீலீஸ் ஆயிருக்குல்ல. ஸோ ஃபைனா இருக்கு. த்ரிஷாவோட ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. சூர்யா அண்ணாவோட கண்ணுக்கு தனியா ஃபேன் பேசஸ் இருக்காங்கல்ல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்டாக்ட் லென்ஸ் அதெல்லாம் போட்டு இன்னும் சூப்பரா இருக்கு. இவனோட பிஜிஎம் ஆகட்டும், லைலாவோட லாஸ்ட்ல வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. டிவில பாத்துருக்கீங்க? டிவில பாத்துருக்கோம். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு படம். இன்னைக்கு இது சீன்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகுது. சீன்ஸ் கனெக்ட் ஆகுதுன்னா இந்த லவ் தானே. டூ லவ்ன்றது இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. 2K90 அதெல்லாம் இல்ல, டூ லவ் இருக்கு. பட் எல்லார்கிட்டயும் இருக்கான்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நல்லா இருக்கு படம். லவ் மூவி. இதே மாதிரி சூர்யா லவ் மூவி நிறைய வரணும்னு. சாங்ஸும் நல்லா தான் இருக்கு. பிஜிஎம் எல்லாமே சூப்பரா இருக்கு. இது வந்து விண்டேஜ் படம் ப்ரோ. இது வந்து நார்மலா நம்ம வந்து பழைய சூர்யா அண்ணா விட இந்த விண்டேஜ் படம் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அதோட கம்பேர் பண்றப்ப இப்போ வர ஆக்ஷன் மூவி, ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி லவ் மூவி எடுத்தா நல்லா இருக்கும்னு திங்க் பண்றோம். உள்ள ரெஸ்பான்ஸ் நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே ஃபைனா இருந்துச்சு. படம் சூப்பரா இருக்கு. சூர்யா சார் அமீர் படம் அயன் ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு, ஃபைனா எதிர்பார்க்குறோம். அந்த மூவி தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். வந்தா கண்டிப்பா போயிட்டு பார்ப்போம். மௌனம் பேசுறது ரீரிலீஸ் பார்த்தா ஆக்சுவலா எல்லாரும் திரும்ப ரீவாட்சப்லாம் அப்படின்னு எத்தனை தடவை டிவியில போட்டாலும் வாட்ச் பண்ணிட்டு ரீவாட்ச் பண்ணிட்டும் அப்பயும் வைப்பு தாங்காம தான் எல்லாரும் வந்து பாக்குறாங்க. இதுக்கு மெயின் வந்து யுவன் சாரோட மியூசிக் தான். யுவன் சார் மியூசிக் அந்த பாட்டு எல்லாமே தியேட்டர்ல பாக்குறப்போ வேற லெவல் வைப்ல இருக்கு, ரொம்ப கனெக்ட் ஆகுது. அமீர் சார் வந்து ஒரு லவ் ஸ்டோரியில ஹீரோயிசத்தை இவ்வளவு அழகா காமிக்க முடியுமானா அது ஒரு ஆக்ஷன் மூவில ஹீரோயிசத்தை காமிக்கலாம். லவ் ஸ்டோரி, லவ் சப்ஜெக்ட்ல த்ரூ அவுட்டா காமிக்கிறப்போ ஹீரோயிசத்தை இவ்வளவு எமர்ஜ் பண்றாரு. ஸோ அமீர் சாரோட மூவி வந்து திரும்ப பார்க்கணுன்றது ரொம்ப இன்னும் அதிகமாகுது. ஸோ சினிமா ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளே பற்றின இதாக இருக்கட்டும், சீன்ஸ் கனெக்ஷனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது வந்து ஒரு லெசன் மாதிரி தான். எல்லாரும் வாட்ச் பண்ணணும். பழைய வெர்ஷனுக்கு இப்போ ரீரிலீஸ் பண்ண வெர்ஷனுக்கு ஏதோ ரேஷியா மாத்திருக்கதா சொன்னாங்க. விஷயம் கட் பண்ணிருக்காங்க. இது ஃபீல் ஆகுதா? அந்த மாதிரி எதுவும் பெருசாலாம் ஒன்றும் சேஞ்சஸ் மாற்ற அதே மாதிரி தான் இருக்கு. படம் நல்லா இருக்கு. அதான் டிவியில பார்த்தாலும் போர் அடிக்கல உள்ள. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த யுவன் சாரோட மியூசிக் வந்து ரொம்ப எலிவேட் பண்ணி போகுது.
ஒரு சீனுக்குமே கத்துறாங்க உள்ள. எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், சும்மா கலாய்க்கிற சீனு அதுக்கெல்லாமே நல்ல ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வாட்ச் தான். அது லவ்வர்ஸ் டே அதுமா விட்டுருக்காங்கன்னா இது லவ் மூவிக்கு அகேன்ஸ்டானது இல்லை, லவ்னா என்னன்னு மூவில காமிக்கிறதான மூவி. ஸோ கண்டிப்பா பாருங்க. 2K கிட்ஸுக்கு வந்து இப்போதைக்கு அப்படி அப்படி இருக்கு. சூர்யா சார் பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் பாக்குறப்போ எப்பா என்ன மனுஷன் தான் ஃபீல் ஆகும். ஏன்னா அப்பயுமே அவ்வளோ கனெக்டிவிட்டியா பண்ணியிருப்பாரு. ஒரு ஒரு ஐ கான்டாக்டா இருக்கட்டும், ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனு, இதுக்குடா லவ் பண்ணி எங்கடா சுத்துறீங்க, அது மாதிரி ஒன்னொன்னு நக்கலா சொல்றது எல்லாமே இப்ப பாக்குறப்ப எல்லா ஹீரோவும் இங்க இருந்து எடுத்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ்லாம் கம்பேரிட்டிவ்லி யாருமே பண்ண முடியாது. செம்ம பர்ஃபார்மன்ஸ். இப்போ வர படம் நிறைய ஆக்ஷன் படம் தான் வருது. இந்த மாதிரி லவ் படம் குறைஞ்சிச்சு வருது. இப்போ எப்படி கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க? இல்லை அப்படி எல்லா காலகட்டத்திலையும் வருது. அது லவ்வை ஏத்துக்கிறத பொறுத்து, ஆடியன்ஸ் ஃபீல் பண்றதை பொறுத்து ப்ரிஃபரன்ஸ் கரெக்டான இதில் கொடுக்கணும். இப்போ வித் லவ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்த கதை தான், எல்லாமே சீனுமே எல்லாருமே பார்த்தது தான். ஆனால் அதை சிக்லெட்ஸ் மாதிரி மாற்றி மாற்றி சீக்வன்ஸ் அவங்க லைஃப்ல உள்ளதை ட்ரீட் பண்ணி சொல்றாங்க. ரீரிலீஸ்க்கு இப்படி கொண்டாட காரணம் என்ன? அப்போனா சொல்லணும்னா என்ஜாய் பண்ற மாதிரியான படம் கரெக்டாக வரலன்னு ஃபீல் ஆகுறது தான். இல்லைன்னா ரீரிலீஸே இவ்வளோ யாரும் கொண்டாட மாட்டாங்க. வர படங்கள் வந்து என்கேஜா கமிட்டடா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ரீரிலீஸ் யாரும் எதிர்பார்க்க போறது. அதுக்காக படம் வர்ற எதுவுமே சரியில்லைன்னு அர்த்தம் இல்லை. இருந்தாலும் நிறைய இதை டிவியில பார்த்தப்போ அதை தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் அப்படின்னு ஃபீல் பண்றது, அதுதான் மெயின் ரீசன். அதுதான். ரெண்டாவது தான் பிரேம் இது வந்து சரியான படங்கள் இல்லைன்றது. சொல்லுங்க, படம் பார்த்து படம் எப்படி படம் இருக்கு? நல்லா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? டிவில பார்த்துருக்கோம். ஆமா, இந்த படம் நான் அடிக்கடிக்கு டிவி எல்லாத்துலயும் பார்த்துட்டு இருப்பேன். பட் இப்படி தியேட்டர்ல பார்க்கும்போது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஒரு இவ்வளோ வருஷம் கழிச்சு வந்து கூட பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷா ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. ஆஸ் யூஷுவல் சூர்யா வந்து ரொம்ப சார்மிங்கா இருந்தாரு. நல்லா இருந்துச்சு. காமெடி சீன்ஸ்லாம் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? செமையா என்ஜாய் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. சூர்யா அப்ப பார்த்ததுக்கு பார்த்தீங்க என்ன டிஃபரன்ஸ் ஆனீங்க? அவர் அப்படியே தாங்க இருக்காரு. ஒரு வித்தியாசமும் இல்ல. அதாவது அப்படியே நம்ம சைல்ட்ஹுட்ட வந்து கொஞ்சம் அந்த அந்த சைடு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரே நாஸ்டாலஜிக்கா இருந்துச்சு இந்த படம் பாக்குறதுக்கு. இந்த மாதிரி படம் இப்ப சூர்யாக்கு அமையலன்னு சொல்லிட்டு ஏதாவது வருத்தப்படுறீங்களா? அமையலன்னு சொல்ல முடியாது. பட் இந்த மாதிரி ஜோன்ல நடிச்சாலும் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ ஆக்ஷன் படங்களே சரியா போகுது ஒரு டாபிக். அதை பாக்குறப்ப எப்படி இருக்கு சூர்யா படம்? எனக்கு அப்படிலாம் இல்லைங்க. ஆஸ் யூஷுவலா ஒரு படம் எப்பவுமே நல்லா தான் இருக்கு. அதெல்லாம் உங்க சாட்டிஸ்ஃபை. நிறைய படம் ரிலீஸ் ஆகுது. என்ன படம் சூர்யாக்கு அடுத்த ரிலீஸ் ஆகுது நல்லா இருக்கும்? என்ன ஜோன்ல கேக்குறீங்களா? எனக்கு வந்து சில்லுன்னு ஒரு காதல் தாங்க ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தை ரீலீஸ் பண்ணுங்க. சாங்ஸ்லாம் எப்படி? நல்லா இருந்துச்சுங்க.